வணக்கம் மகர ராசி நேயர்களே. இந்த வாரம் உங்கள் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கப் போகிறது. சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை உயர்த்தவும் சேமிப்பை அதிகரிக்கவும் நல்ல வாய்ப்புகள் அமையும். செவ்வாய் மற்றும் ராகுவின் தாக்கத்தால் பண விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டினாலும் பேசும்போது நிதானம் அவசியம். குடும்ப விவாதங்களின் போது கனிவாக பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் 6ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் பழைய வேலைகளை சீரமைக்க உதவுகிறார். புதிய முயற்சிகளை விட நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். பணியிடத்தில் போட்டிகள் இருந்தாலும் குருவின் அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 3ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்கள் தைரியத்தை அதிகரித்து மேலதிகாரிகளிடம் உங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்ல வைப்பார். உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள். வீட்டில் அமைதி நிலவ மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் துணையிடம் சிறிய அன்பான செயல்கள் மூலம் உங்கள் அக்கறையை வெளிப்படுத்துங்கள். பழைய மனக்கசப்புகளை பேசி தீர்க்க இது சரியான நேரம். ஆரோக்கியத்தில் சத்தான உணவு மற்றும் முறையான தூக்கம் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். விட்டுப்போன உடற்பயிற்சிகளை மீண்டும் தொடங்க இது உகந்த வாரம். இந்த வாரம் உங்கள் லட்சியத்தோடு பொறுமையையும் கடைபிடியுங்கள். சில விஷயங்கள் கனிவலர்க்கு நேரம் எடுக்கும் என்பதால் அவசரப்பட வேண்டாம். உங்கள் உழைப்பின் பலனை விரைவில் காண்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மனநிறைவான வாரமாக அமைய வாழ்த்துகள்.